வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்த்தரியன் சைக்கிள், அதாவது த ஹோலி கிரேயில் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஹோலி கிரேல்னால் என்னென்னா, ஹோலி கிரேன்றது ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது இயேசுநாதர் அவரோட லாஸ்ட் சப்பரில் அவர் கையில் வச்சுருந்த கப்பு தான் ஹோலி கிரேலு. இந்த கப்போட மகத்துவம் என்னென்னா, அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அவரோட சீடர்களோடு அவர் விருந்து சாப்பிட்டார் இல்லையா, அந்த விருந்தும் போது அவர் கையில் இருந்த கப்பு தான் அது. இந்த கப்பை வச்சு தான் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய பக்கவாட்டில் ஒரு ஈட்டியால் குத்தி பார்த்தாங்க அவர் இறந்துட்டாரா இல்லையான்னு. அப்போது ரத்தம் வழிஞ்சது. அந்த ரத்தத்தை பிடிச்ச கப்பும் இந்த கப்பு தான். அதனால தான் அந்த ஹோலி கிரேல், புனிதமான கிரேல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது அப்புறம் என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியல. இப்போ இந்த கதை பார்த்திங்கன்னா, ஜோசப் ஆர்மித்தாவை சேர்ந்தவர். அவர் இந்த கிரேயில் பிரிட்டனுக்கு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே ஒழிச்சாருன்றது பல நூறாண்டுகளாக யாருக்குமே தெரியல. இதை தேடி தான் நிறையா பேர் போனாங்க. அதில் முக்கியமானவர் கிங் ஆர்த்தரும் அவரோட நைட்ஸும் தான். இப்போ இந்த ஹோலி கிரேடை தேடி போகிறது ஒரு கிறிஸ்டின் சிம்பிளை அடையாளத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அர்த்தம். இதோட முக்கியத்துவம் 12, 13ஆம் நூற்றாண்டுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவும் வல்கேட் சைக்கிள்ன்ற ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் பரவுறதில்ல. இதில் முக்கியமான ஒரு நைட் யாருன்னா, இது கடவுள் சம்மந்தப்பட்ட புனிதமான காரியம். அதனால் புனிதமான ஒரு நைட்டு கையில் தான் அது போய் சேரணும்னு இருக்குது. இப்போ ஒரு ஈவ் அன்னைக்கு, அதாவது ஈவ்னா ஒரு நாளைக்கு முந்தின நாள்னு அர்த்தம். பெண்டகாஸ்ட் அந்த இடத்துக்கு ஒரு அழகான பெண் வரா. அது ஆத்தருடைய மாளிகை. அங்கே லான்ஸ்லாட்டோ மற்றவங்களாம் இருக்காங்க. இவள் லான்ஸ்லாட் கிட்ட மட்டும் போய் என்னோட வாங்க அப்படின்னு கூப்பிட்றா. இப்போ லான்ஸ்லாட் ஒரு நைட்டு ஒரு பெண்மணி என்னோட வாங்க, ஏதோ ஒரு வேலையை செய்யணுன்னா அவங்க அதை போய் செஞ்சு முடித்து கொடுப்பாங்க. அதனால் அவர் உடனே என்ன ஏதுன்னு கேட்காம அவரோட புறப்படுறாரு. 2 பேருமே சேர்ந்து ஒரு நன்னறிக்கு வராங்க. அவங்க உள்ளே நுழைஞ்சு பார்த்தா லான்ஸ்லாட்டோட 2 கசின்ஸ் ஏற்கனவே அங்கே இருக்காங்க. அவங்க யாருன்னா சர் போஸும் சர் லயனலும். இப்போ இந்த நன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு இளைஞர் இருக்கார், அவர் நீங்கள் நைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே லான்ஸ்லாட்டும் சரி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு இளைஞர் அழைச்சின்னு வராங்க. இவர் அவரை நைட் ஆக்குறாரு. இப்போ மறுநாள் அவங்களாம் திரும்பி வரும்போது சர் போஸ் சொல்கிறாரு, நேற்று ஒரு இளைஞரை நீ நைட் பண்ணியே, அவர் உன்ன மாதிரியே இருக்கார். அநேகமாக அவர் உனக்கும் இல்லேனுன்ற பெண்மணிக்கும் ஒன்றா இருந்தாங்க ஒரு சமயத்தில், அப்போ பிறந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது லான்ஸ்லாட்டும் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் திரும்பி அவங்க கேம்ராட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே அவங்க ஒரு ரவுண்ட் டேபிளில் மீட் பண்ணுறாங்க. அங்கே ஒரே ஒரு சீட்டில் மட்டும் யாராலையும் உட்கார முடியல. ஏன்னா அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்காக இருக்கிறது தான். அந்த சீட்டுக்கு மேலே என்ன எழுதியிருக்குன்னா, 450 years have passed since the passion of our Lord Jesus Christ. அதாவது 450 வருஷம் போயிடுச்சு. அண்ட் ஆன் த டே ஆஃப் பென்டகாஸ்ட் திஸ் சீட் ஷெல் ஃபைண்ட் இட்ஸ் மாஸ்டர். பென்டகாஸ்ட் அன்னைக்கு, அதாவது முதல் நாள் தான் இந்த பெண்மணி அழைச்சின்னு போயிருக்காங்க. அதனால் இன்றைக்கி தான் பென்டகாஸ்ட் அன்னைக்கு இந்த சீட்டில் உட்கார வேண்டிய அந்த தலைவரை இந்த சீட்டை தேர்ந்தெடுக்கும் அப்படின்றது அதில் எழுதியிருக்கு. இப்போ மீட்டிங் ஆரம்பிக்குது. அப்போது ஒரு மூத்த நைட் அங்கே வராரு. அவரோடு சேர்ந்து முதல் நாள் லான்ஸ்லாட் ஒரு இளைஞரை நைட் பண்ணார் இல்லையா, அவரும் வராரு. அவர் பேர் கலஹாடு. அவர் உண்மையிலே லான்ஸ்லாட மகன் தான், அவருடைய அம்மா இல்லேன் தான். அவர் வந்த உடனே அந்த இருக்கை அவருக்கு இடம் தருது. இவர் போய் அந்த இடத்துல உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா, அந்த டேபிளுக்கு மேலே அந்த ஹோலி கிரேல் அப்படியே எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. அதனால் இது ஒரு அடையாளம். அதாவது நீங்கள் போய் இதை தேடி எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்றது ஆத்தருக்கும் அந்த நைட்ஸ்க்கும் அது சொல்லிடுச்சு. இப்போ நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் நடக்குது. அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் கலஹாட் தான் ஒரு சிறந்த நைட்டுன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ லான்ஸ்லாட் ரொம்ப செரிஸ்மெட்டிக் அண்ட் சார்மிங்னா, கலஹாட் தூய்மையான இதயத்தை உடையவர். அவருக்கு எந்த விதமான சலனமும் கிடையாது. எந்த டெம்ப்டேஷனும் அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதுனால தேவலோகத்துக்கு சமமான ஐடியல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதாவது தேவாம்சம் புரிஞ்சே ஒருத்தராக அவர் இருக்கார். அப்புறம் நிறைய பேர் கிரேல தேடி போகிறாங்க ஆர்த்தரோட நைட்ஸே. ஆனால் நிறைய பேர் அதில் இறந்துடுறாங்க, இல்லை கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. 3 பேர் மட்டும்தான் கடைசியில் இருக்காங்க. ஒருத்தர் சர் போஸு, இன்னொருத்தர் சர் பர்சிபிள், இன்னொருத்தர் சர் கலஹாடு. இப்போ இவங்களாம் கார்பனிக்கு கப்பல் வழியாக போகிறாங்க. அங்கே கலஹாடைய தாத்தா கிங் பெல்லஸை போய் பார்க்குறாங்க. அங்கே கலஹாட் அவருக்கு கிரேல் கிடைக்குது. இப்போ நைட்ஸ் அங்கே வந்த உடனே என்ன ஆகிடுதுன்னா, கலஹாட் ஃபேமிலி, அதாவது இளையனுடைய அவங்க அம்மா சைடில் இருக்கிறவங்க எல்லாம்
அவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு விருந்தெல்லாம் தராங்க. அப்போ கிங் பெலஸ், அதாவது அவருடைய தாத்தா வந்து அவர்கிட்ட உடஞ்சி போன ஒரு கத்தியை தர்றாரு. அது 3 பீஸாக உடஞ்சி போயிருக்கு. கலகட் அந்த கத்தியை தொட்ட உடனே அந்த கத்தி அப்படியே ஒன்று சேர்ந்துடுது. இது இன்னொரு சைனு. இப்போ கலகடுக்கு ஒரு விஷன் வருது. அதில் வந்து மனிதர்கள் பார்க்க முடியாத பல விஷயங்கள், அந்த ஒண்டர்ஸ்லாம் அவருக்கு முன்னாடி தெரியுது. அந்த பிரமிப்புலேருந்து அவர் திரும்பி வெளியில் வரும்போது அவருக்கு தெரிஞ்சிடுது நம்ம என்ன செய்யணும்னு. அவர் சொல்கிறாரு, கிரேல் வந்து பிரிட்டனில் இருக்குது, ஆனால் அது கேம்லாட்டுக்கு தகுதி கிடையாது. அதனால் நம்ம கிரேயில் வந்து எடுத்துன்னு போய் மிடில் ஈஸ்டில் இருக்கிற சரஸ்ன்ற புனித நகரத்தில் வைக்கணும். இதுதான் கடவுளுடைய விருப்பம் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ 3 பேரை வந்து திரும்பி கப்பலில் வர செய்கிறாங்க. கப்பலுக்கு வந்தால் கிரேல் அவங்களுக்காக காத்துன்ருக்கு. அதனால் அவங்க கட்டளையிட்டபடியே அவங்க அதை சரஸ்க்கு எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க எடுத்துன்னு போன உடனே வானத்துலேருந்து ஒரு மின்னல் அப்படியே தெரியுது. அந்த கிரேல் அப்படியே அது தூக்கின்னு போய் தேவலோகத்துக்கு போயிடுது. இனிமேலுக்கு மனிதர்களோட கைக்கு அது கிடைக்காதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. இப்போ இந்த 3 பேர் போனதில் வெறும் சார் போஸ் மட்டும்தான் கேம்லாட்டுக்கு திரும்பி வராரு. திரும்பி வந்தவர் தான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. ஏன்னா சார் பெர்சிவலஸ் என்ன பண்ணிடுறாருன்னா, இனிமேலுக்கு என் வாழ்க்கையே நான் துறவியே அந்த காட்டிலேயே, அதாவது சரஸ்க்கு வெளியில் இருக்கிற காட்டிலேயே நான் இருந்துட போகிறேன், என் வாழ்நாள் இங்கே தான் போயிடுறாரு. சார் கலஹாட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் அந்த கிரேலே பார்த்துட்டேன், இப்போது வந்து என்னோடய வாழ்க்கை முழுக்க நான் தூய்மையாக இருக்கணும்னு நினச்சேன்னா நான் இப்போ இறந்துடணும், அதனால நான் என் உயிரை விட்டுட போகிறேன். தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னு திருப்தி எனக்கு இருக்குது. இப்போ நான் என் உயிரை விட்டேன்னா நான் அப்படியே தேவலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. இத்தோடு இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.